ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் எல்லாமே ஸ்டாக் வந்துருச்சு. ஸோ கப்பீஸோட ஸ்டாக் எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸ்டாக் எடுத்தாச்சு, ஃபுல்லாக பல்காக ஸ்டாக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த மந்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 300 பேருக்கு மேலே இம்போர்ட் கப்பீஸ் எடுத்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமே 150 பேர், போன டைம் 150 பேர், அது இல்லாமல் ஒரு 50 பேர் பக்கமாக எடுத்திருந்தோம். ஸோ லாட்டாக ஸ்டாக் வந்திருக்கு. ஒவ்வொரு கவர்லேயும் பார்த்தீங்கன்னா 100 பீசஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பல்காக ஸ்டாக் வந்திருக்கு. இது எல்லாமே டேங்க் அடாப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். குவாலிட்டி பார்க்கணுன்னா பக்காவாக இருக்கும். எல்லாமே இதெல்லாமே மேலு. ஸோ ஃபீமேலாக பாருங்கள், இதெல்லாம் கோய் கப்பி ஃபீமேலு, கோல்டு கப்பி ஃபீமேலு, பிளாக் ஃபீமேலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ரிப்பன் வெரைட்டிலேயும் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக ஃபீமேல் தான். எல்லாமே ஹை குவாலிட்டி. இதெல்லாமே கோய் கப்பி பாருங்கள், சூப்பராக இருக்குது. எல்லாமே ஷார்ட் பாடி கோய், சாண்டா கிளாஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேவைப்படுறது நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ நைட் டைம், ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த வீடியோ எடுக்கிறப்போ டைம் 10 மணி. ஸோ 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஃபுல்லாக டேங்க் அடாப்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக மார்னிங் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுது நம்ம வீடு. ஸோ ஃபுல்லாக நைட் டைமில் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக டேங்க் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி பாட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் ஃபுல் வீடியோ வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இம்போர்ட் கப்பீஸோட ஃபீமேலு. இது எல்லாமே கோய் கப்பீஸு. எல்லாமே ஃபுல் சைஸில் இருக்குது. உங்களுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. இதில் காட்டுற சேம் குவாலிட்டி, சேம் பீசஸ் அப்படியே உங்களுக்கு வரும். ஸோ எந்த மாற்றமும் இல்லை. மொத்தமாக 5 பேர் தான் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே வந்து இப்போதைக்கு புக்கிங் ஆகி வந்திருக்கு. ஒரே ஒரு பேர் வேணால் கிடைக்கும், அதுவும் இருக்குமான்னு சொல்ல முடியாது கம்பல்சரி. நெக்ஸ்ட் டைம் வேணுன்னா முன்னாடி சொல்லி வச்சுருங்க, ஓகேவா? ஸோ மற்ற ஃபிஷஸ் எல்லாமே பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், கோல்டு பியூர் கோல்டன் கப்பி இருக்குல்ல அது. ஸோ அதுவும் எல்லாமே புக்கிங் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் முன்னாடி சொல்லுனேன், யாரும் புக் பண்ணல. ஸோ மொத்தமாக 10 பேர் தான் இருந்துச்சு. அதனால் 10 பேர் எடுத்துட்டேன். 10 பேர் புக் பண்ணியிருந்தவங்க எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம். மற்றது எல்லாமே நெக்ஸ்ட் டைம் எடுத்தேன். இதெல்லாமே ஜெட் பிளாக் குப்பீஸு, கப்பீஸோட ஃபீமேல்ஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அல்பினோ கோல்டன் கிளாஸ் பெல்லியோட ஃபீமேல். எவ்வளோ பெருசு இருக்கா பாருங்கள், சைஸு பள்ளி மாதிரி இருக்குது. ஆனால் அது சைஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே டிரான்ஸ்பரண்டாக தெரியும் உடம்பு. இது எல்லாமே ஃபீமேலு. ஃபீமேலே இந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னா மேல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக ஃபீமேலு. இது ஒரு டப்பாவில் விட்டாச்சு. ஸோ இதெல்லாம் மேல்ஸ் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் பாதி ஃபீமேல்ஸ் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக பிரித்து போடுறதுக்குள்ளேயே விடிஞ்சிரும் போல். ஸோ அந்தளவுக்கு நிறைய வந்திருக்கு. எல்லாமே கண்டிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட்லி இதில் 100 பேரில் 150 பேரில் ஒரு 75 பேர் கம்பல்சரி புக்கிங் ஆகிடுச்சு. மீதி இருக்க பேர் மட்டும்தான் ஸ்டாக் கிடைக்கும். அது நான் உங்களுக்கு மார்னிங் எல்லாமே என்னென்ன இருக்குன்னு குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். அதில் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மேலு. இதில் பாருங்கள், இதில் குவாலிட்டி சூப்பராக வந்திருக்கு. அல்பினோ ஃபுல் ரேட்டில் ஒயிட் இயரு. அது உங்களுக்கு ஒயிட் இயர் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் வந்து டைகர்னு ஒரு வெரைட்டி அப்டேட் பண்ணியிருந்தோம் புதுசாக. ஸோ அந்த டைகர் வெரைட்டி எவ்வளோ யூனிக்காக இருக்குது பாருங்கள். ஸோ அது தனியாக கூட எடுத்து காட்ட முடியல. இதுதான் டைகர் வெரைட்டி. செம குவாலிட்டியாக இருக்கான், பக்காவாக இருக்கான். ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது. என்னால் இந்த லைட்டில் என்னென்ன வெரைட்டின்னு கூட அப்டேட் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது பிங்க் ஃபயர்னு ஒன்று போட்டிருந்தோம்ல, அதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இதுதான் பிங்க் ஃபயர், இதுதான் பிங்க் ஃபயர். எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கான் பாருங்கள் ஃபிஷ்ஷு. கண்ணாடியாட்டு இருக்குது ஒவ்வொரு மீனும். ஸோ இதெல்லாம் என்ன வெரைட்டின்னு எனக்கு தெரியல, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இந்த ஆல்பினோ கூட ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான இது. கப்பீஸ்லேயே ரொம்ப குவாலிட்டியான கப்பீஸாக இருக்குது. அது கலர் மார்க்கிங்லாம் பார்க்குறப்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பர்பிள் பெரி டம்போயர் வந்திருக்கு. ஸோ பர்பிள் பெரி டம்போயர் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள், செம்ம மார்க்கிங்கு. அதுக்கப்புறம் இது வந்து ஷார்ட் பாடி, சாண்டா கிளாஸ் வருவான்ல அவன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்காக இருக்குது. மேலெல்லாம் பார்க்க அப்படியே எடுத்துகிட்டே இருக்கணும் போல் இருக்குது கையில். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கானுங்க. இது எல்லாமே தண்ணிக்கு கண்டிஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் ஷார்ட் பாடி கோய் எங்கே இருக்கான்னு தான் தெரில. அவனை தொலாவணும், அவனை வேறு காணும் அதில். ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் மிக்ஸ் பண்ணி மேலுங்காட்டி இது ஒன்றுக்கு ப்ரீட் ஆகாது, கிராஸ் ப்ரீட் ஆகாது. அதனால் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வெரைட்டிஸ் வந்திருக்கு எல்லாமே கலெக்ஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரிப்பன் வெரைட்டிலாம் பாருங்கள், யூனிக்காக இருக்குது ரிப்பன் டைப்லாம். ஸோ இதெல்லாம் கையில் எடுத்தாவே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கானுங்க. ஸோ எல்லாமே ப்ரைஸ் வந்து ஜஸ்ட்டு 150, 180 வந்து அந்த கோய் மட்டும்தான் ப்ரைஸு. ஸோ மற்ற கோயெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் 200 கம்மி எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அதுவே நம்ம 180 தான் போட்டிருக்கோம். மற்ற எல்லா வெரைட்டியும் ஜஸ்ட்டு 150க்குள்ளே 100க்கே கிடைக்கும். ஸோ ஜெட் பிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக எடுத்திங்கன்னா 100க்கே கொடுப்பேன். அதை விட அதிகமாக எடுத்திங்கன்னா 80க்கே கிடைக்கும் ஜெட் பிளாக்கெல்லாம். எல்லாமே ப்ரீடிங் சைஸு ஜெட் பிளாக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. ஃபுல் சைஸு தான் இந்த ரேட்டு. இதில் சின்ன சைஸில் பேர் உங்களுக்கு 50 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் அது கிராஸ் ப்ரீட் ஆகிருக்கலாம், மிக்சட் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி வெரைட்டி தான் கிடைக்கும். இது எல்லாமே வந்து மிக்சட் ஆகாமல் ஒரிஜினலாக இருக்கிறது. ஸோ அதில் கிராஸ் ஆனது இம்போர்ட்டட் தான், பட் வந்து கிராஷ் ஆகிருக்கும், அவ்வளோதான். அதை நீங்கள் வந்து ஒரிஜினல் பண்ணிக்கலாம், மேல் ஃபீமேல் கரெக்டாக போட்டிங்கன்னா. ஸோ இது ஃபுல்லாக ஸ்டாக் வந்திருக்கா. இதுக்கப்புறம் இன்னும் ஃபீமேல்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய மிக்சடு கப்பீஸ் இருக்குது. எல்லாமே கண்டிஷன் பண்ணிவிட்டு மார்னிங் உங்களுக்கு தெளிவாக அப்டேட் பண்ணுறேன்.
ஓகே கைஸ், மார்னிங் ஆயிடுச்சு. ஸோ ஃபுல்லாக ஃபிஷ்ஷஸோட ஸ்டாக் அப்டேட் பண்ணுறேன். இதில் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டுமே நிறைய புக்கிங் ஆச்சு மெசேஜ் போட்டதுக்கப்புறம். சைஸஸ் பார்க்கலாம். இது எல்லாமே வந்து ஃபீமேல் சைஸஸ் பாருங்கள் என்ன சைஸில் இருக்குன்னு. இதில் கோய் கப்பி இருக்குது, கோல்டு கப்பி இருக்குது. கோல்டு கப்பியில் ரொம்ப பெருசு, ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சு. அது மட்டும் கேட்க வேண்டாம், அடுத்த டைம் உங்களுக்கு எடுத்துறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 பேர் தான் கிடச்சிது, அதுக்கு மேலே இல்லைன்ட்டாங்க. ப்ரீடிங் சைஸ்லேயே எடுத்துட்டோம். ஸோ அது வந்து ஃபுல்லாக புக்கிங் ஆயிடுச்சு. ஜெட் பிளாக் இருக்குது, ஜெட் பிளாக் பெரிய சைஸில் இருக்குது, அது வேணாலும் வாங்கிக்கலாம். பர்பிள் பெரி ஃபீமேல்ஸ் இருக்குது, ஜெட் பிளாக் ஃபீமேல்ஸ் இருக்குது, அது 2 இருக்குது. அது நீங்கள் பார்த்துட்டு வேணுன்னா ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம், அது எல்லாமே ஸ்டாக் இருக்குது. இதில் மோஸ்ட்லி பர்பிள் பெரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஜெட் பிளாக் ஃபீமேல்ஸ் தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம், அதெல்லாமே ஸ்டாக் நிறையா இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே வந்து இது மேல்ஸில் பார்த்திங்கன்னா டம்போ பர்பிள் பெரி வேணால் ஒரு 5 பேருக்குள்ளே தான் இருக்கும். அதுவும் வந்து கம்பல்சரி சொல்ல முடியாது, நான் கணக்கு வச்சுட்ருக்கேன். ஸோ அதை எடுத்து போக தான் சொல்ல முடியும். குவாலிட்டி பக்காவாக இருக்கும், உங்களுக்கு நைட்டே வீடியோவில் காட்டியிருப்பேன். ஸோ எல்லாமே நல்லா ப்ளூ கலரில் இருக்கும். உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி. இது வெயில் அடிக்குங்காட்டி எந்தளவுக்கு தெரியும் தெரில. அதுக்கப்புறம் இது எல்லாமே மிக்சடு கப்பீஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் பிங்க் இருக்கும்ல, அந்த டைல்ஸ் இருக்குது, அது வேணாலும் வாங்கிக்கோங்க. அதுவுமே குவாலிட்டி சூப்பராக இருப்பான். இதுதான் ஃபயர், இது குவாலிட்டி சூப்பராக இருக்கும். தேவைப்படுறீங்க வாங்கிக்கோங்க. இந்த டைமுக்கு விட்டா அடுத்த டைம் கிடைக்குமான்னு தெரியாது, ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இருக்கிற எல்லா வெரைட்டியும் எடுக்க போகிறோம். இது பாருங்கள் செம்ம குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து பிங்க் ஃபயர்னு சொல்லுவாங்க, பிங்க் கலரு. உங்களுக்கு அது வீடியோவில் என்ன கலர் தெரியும் தெரில, ஏன்னா ஃபுல்லாக சன்லைட் அடிக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், சன்லைட் அடிக்கிறதுனால தெரியாது தெளிவாக. இது எல்லாமே அதுக்கு உண்டான ஃபீமேல்ஸ் எல்லாமே இருக்குது. ரெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபயருக்கு, அதுக்கப்புறம் பிளாக்கு, எல்லாத்துக்கும் உண்டான ஃபீமேல்ஸு. டைகருக்கு உண்டான ஃபீமேல் எல்லாமே இருக்குது. டைகர் செம்ம குவாலிட்டி. டைகர் வேணுங்கிறவங்களும் பார்த்து வாங்கிக்கோங்க. டைகரோட மேலே காணோம், எதில் இருக்கானுன்னே தெரில. ஸோ 2 இதில் பிரித்து போட்டிருக்கோம். ஸோ எதில் இருப்பானுன்னு தெரியாது. இந்த இதில் தான் இருக்கானு டைகர். குவாலிட்டி சூப்பராக இருக்குது. டைகர்னால் நார்மல் டைகர் இல்லை, பாடி ஃபுல்லாக மார்க்கிங் வரும், ப்ளஸ் க்ரீன் கலரு எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும். சைடில் பார்த்திங்கன்னா வியூ தெரியும் டைகருக்கு, ஆனால் நம்ம அப்பர் வியூலேயே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்குண்டான மேல் ஃபீமேல் 2மே இருக்குது. இதில் ஒரு 5 பேர் தான் இருந்துச்சு, அதில் 2 பேர் புக்கிங் ஆகிடுச்சு, மீதி இருக்க ஸ்டாக் இருக்கும். இதனோட ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் ஜஸ்ட்டு 120 ரூபா ப்ரைஸ். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பிளாக்கு 120 ரூபா, பிங்க் ஃபயர் பார்த்திங்கன்னா 130 ரூபா, பிளாக்கு 120, ரெட்டு 130, அந்த மாதிரி எல்லாமே 150க்குள்ளே தான் வரும். இதில் கோய் கப்பி ஒன்று தான் எடுத்திருந்தோம், அது வந்து ஆல்மோஸ்ட் புக்கிங் ஆயிடுச்சு. அது மட்டும்தான் 180 வரும். அது கோய் பார்த்திங்கன்னா ஷார்ட் பாடி கோய், ரொம்ப பெரிய சைஸ் ஃபீமேல்ஸ் எல்லாம் வரும். ஃபீமேல் மட்டும் பாருங்கள், நைட்டே வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன் அந்த கிளிப்பில். எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கான் பாருங்கள். ஃபீமேல் ஷார்ட் பாடி கோய், இது ஃபீமேலு. மேல் வந்து அந்த டேங்க்குள்ளே இருப்பான், நைட்டு காணான்னு தொலைவிட்டு இருந்தோம், மேலே கண்டுபிடிச்சாச்சு, இதுக்குள்ளே தான் இருக்கிறான். கிட்டத்தட்ட இதில் ஒரு 50 பீஸ் இருக்குது. கலர்ஸ் உங்களுக்கு பார்த்தா கன்ஃபியூஷன் ஆகுதுதா, இங்கே போகுது பாருங்கள் ஷார்ட் பாடி கோய், தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் ஷார்ட் பாடிங்காட்டி மற்ற ஃபிஷ்ஷஸோட கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருப்பான். ஷார்ட் பாடி கோய் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பேர் 180 தான், ஆனால் வந்து ஷாப்லேயே ஒரு 3 பேர் புக்கிங் ஆகிடுச்சு, மீது 2 பேர் தான் இருந்துச்சு. ஆன்லைனில் யாரோ கேட்டாங்க, லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, யார் கேட்டாங்க யார் பே பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆர்டருக்கு மேலே இருக்குது. ஒவ்வொருத்தரோட வாட்ஸ்அப்லேயும் போய் என்ன புக் பண்ணாங்க என்ன புக் பண்ணாங்க பார்க்கக்குள்ளே இதாகிடுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பேர் கம்மியாக தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் நாளைக்கு ப்ளேஸ் பண்ணுறப்ப ஏதாவது ஸ்டாக்கு இதாகிடக்கூடாது, அவங்க காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்ட்டு அது மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாமே இன்றைக்கி புக் ஆயிரும், நாளைக்கு எல்லாமே சேல் ஆயிரும். அடுத்த நாள் வந்து ஸ்டாக் அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன ஸ்டாக் இருக்குதுன்னு. அது வந்து டியூஸ்டே வந்து ஷிப்பிங் இருக்குது. வேல்டல் ஜீப்ரா பாருங்கள், செம்ம குவாலிட்டி. ஃபுல்லாக வந்து அப்படியே ஹேண்ட் ஃபாலோ பண்ணோம், ஃபுல்லாக பழக்கி வச்சுருக்கோம். இது எல்லாமே ஃபுல் ப்ரீடிங் சைஸு. நீங்கள் ஒரு டைல்ஸ் கலர் திருப்பி வச்சாலும் சரி, இல்லை பண்ணையில் விட்டிங்கனாலும் சரி, அதுவே எக்லே பண்ணிடும். மேலு ஃபீமேல் 2மே இருக்குது. நீ மிக்சடாக ஒரு 5 பேர் எடுத்திங்கன்னா கம்பல்சரி ஃபுல்லாக எக்லோடோட ப்ரீடே பண்ணலாம். எல்லாமே செம குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள். நம்ம கை வச்சோம்னாவே வரும், ஒரு பீஸ் கூட டெத் ஆகலை. ஸோ இதில் மோட்டரும் வைக்கல, ஒன்றும் வைக்கல, எல்லாமே ஃபுல் கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பீஸ் கூட டெத் ஆகலை, எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்கானுங்க. ஏன்னா குவாலிட்டியாக இல்லைன்னா ஒரு இடத்துல நிற்பானுங்க ஃபிஷ்ஷு. இது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது பாருங்கள். ஃபிஷ்ஷு ஒரு இடத்துல நின்றுச்சுனாவே அது வந்து டிசீஸ் இருக்குதுன்னு அர்த்தம், இல்லைன்னா அது குவாலிட்டி கம்மியாக இருக்கும், டெத் ரேஷியோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஃபிஷ் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுவும் அவைலபிள் இருக்குது. பேர் ஜஸ்டிஸ் 70க்கு தான் கொடுக்குறோம், ரொம்ப பெரிய சைஸு. இதெல்லாம் 150க்கு விற்கிற சைஸு, பேரே 70க்கு நம்ம கொடுக்குறோம். எல்லாமே ஃபுல் சைஸ். அது ஆல்மோஸ்ட் எல்லாமே அப்டேட் பண்ணிவிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவரான க்ரூமிங் போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே இருப்பானு பாருங்கள், ஒரு 4-5 பேர் காணுங்க.
ஸோ இது ஃபுல்லாக புது ஸ்டாக்கு. பழைய ஸ்டாக்கில் இவ்வளோ தான் மிச்சம். போன ஸ்டாக் எடுத்தோம்ல அதில் ஒரு 5 பீஸ் தான் மிச்சம். இது எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக்ஸு. ஸோ இது இல்லாமல் எல்லோ பிங்க் இருக்கானுங்க. ஸோ அவனை மறந்துட்டேன். நிறைய பேர் எல்லோ பிங்க்கு காட்டுங்க நீங்கள். எல்லோ பிங்க்கு நான் இங்கே இருக்கான், செமையாக இருப்பானு எல்லோ பிங்க்கும். இது போன டைம் எடுத்துகிட்டு இதுக்கு உண்டான ஃபீமேல் இல்லை, இந்த டைம் ஃபீமேல் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப பெருசாக வந்திருக்கு எல்லோ பிங்க்கோ. இது 8 பேர் இருக்கும். ட்ரையோவா வேணா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணுறேன். அதனோட ஃபீமேல் பார்க்குறீங்களா எவ்வளோ சைஸுன்னு. ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கானு ஃபீமேல். மாலி சைஸுக்கு இருக்கானு எல்லோ பிங்க்கோட ஃபீமேல். பார்த்தா கோல்டு ஃபீமேலாக இருக்கும் உங்களுக்கு, ஆனால் எல்லோ பிங்க்கோட ஃபீமேல் எவ்வளோ பெருசு. ஜஸ்ட்டு 130 ரூபா மட்டும்தான் இந்த சைஸு. வேணுங்கிறீங்க வாங்கிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரைஸ் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது ப்ரைஸ் விட்டு போயிருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் கேம்போ ஆஃபர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது செவ்வாய்க்கிழமை போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வேணால் முடிஞ்ச ஒரு ஆஃபர் மாதிரி, கேம்போ ஆஃபர் மாதிரி ஒரு 10 பேர் எடுக்கிறவங்களுக்கு போட்டு தரேன். தேவைப்படுறீங்க வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாம் சேல்ஸ் ஆகிறதுக்குள்ளே தேவைப்படுறீங்க குயிக்காக டிஎம் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வரக்கு முன்னாடி நேற்றே குரூப்பில் அப்டேட் பண்ணிவிட்டேன். மறக்காமல் எல்லாம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ அடுத்த நாள் தான் வரும். இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் ஷோ பண்ணி காட்டி அதுக்கப்புறம் தான் வீடியோ வரும். குரூப்பில் வந்து அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஏதாவது வேணால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க.